ஜாம்நகர் குஜராத்தில் இருக்கிற அந்த விமான நிலையத்துக்கு 5 நாட்களுக்கு சர்வதேச அந்தஸ்து கொடுத்துருக்குறாங்க. உலக பெரிய பணக்காரர்ல ஒருத்தர் அம்பானி, அவர் வீட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு போகிறதுக்கு நம்ம மதுரைக்கு சர்வதேச விமான நிலைய அந்தஸ்து கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு 15 வருஷமாக கேட்டுட்ருக்கோம். பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் பலமுறை அதை பேசிவிட்டார், எழுதியிருக்கின்றார். நம்முடைய முதலமைச்சர் பேசிவிட்டார். அங்கேருந்து பிரதமர் அதுக்கு என்ன சொல்கிறாரு, அமைச்சர் என்ன பதில் சொல்கிறாங்க? தமிழ்நாட்டில் எதுக்குங்க உங்களுக்கு 4 சர்வதேச விமான நிலையம் இருக்குது, இன்னும் எதுக்கு உங்களுக்கு கூடுதலாக மதுரைக்கும் கேட்குறீங்கிறாங்க. அப்போ அங்கே பணக்காரர்கள் பெரும் முதலைகள், அவங்க முதலாளிகள் கிடையாது, பெரும் முதலைகளுக்காக 4 நாட்களுக்கு கொடுக்குறீங்க. தொடர்ச்சியாக எங்களுடைய மதுரைக்கு கேட்கும் பொழுது என்ன பதில் தர்றீங்க? வெள்ளம் பற்றி குறிப்பாக சொன்னார். வெள்ளத்தில் இங்கே அத்தனை பேரும் தவித்த தவிப்பு, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அதை எப்படி கையாண்டார் சிறப்பாக என்பதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். 38,000 கோடி நிதி உதவி கேட்கின்றோம். ஆனால் அந்த அமைச்சர் என்ன சொல்கிறாங்க, அந்த நிதி குழு ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது, அது ஏற்கனவே சொன்னதை நாங்கள் கொடுத்துட்டோன்னு. ஆனால் உங்கள் குஜராத்திற்கு மட்டும் புயல் வந்தவுடன் ஹெலிகாப்டரிலே பறந்து சென்று 1000 கோடி ரூபாயை ஒதுக்கிவிட்டு இன்றைக்கு வந்து எங்களுடைய அந்த வெள்ளத்தை மிகச்சிறப்பாக கையாண்ட 2வது நாளில் ஏர்போர்ட்டில் தண்ணி கம்ப்ளீட்டாக வடிஞ்சிருச்சு. எங்களுடைய முதலமைச்சரை பார்த்து நீங்கள் சொல்லுகிறீர்கள் உங்களுடைய மகனை நீங்கள் முதலமைச்சராக முயலுகின்றீர்கள்னு சொல்றாரு அமித்ஷா அவர்கள். நம்முடைய இளைய தலைவரை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக முயன்று கொண்டிருக்கின்றார். அந்த கவலையே உங்களுக்கு வேணாம், எங்க முதலமைச்சர் அவரை ஆக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எல்லாருமே சேர்ந்து அவரை முதலமைச்சர் ஆக்கிடுவீங்க. தமிழ்நாட்டு மக்கள் அவரை முதலமைச்சராக ஆக்குவார்கள். எவ்வளவு ஒரு நாகரிகமான அரசியல் பண்ணுகின்றார். நீங்கள் கருப்பு பணத்தை ஒழித்து இங்க இருக்கிற முதல் ரோல இருக்க கடைசியில் இருக்க அத்தனை பேர் வங்கி கணக்குலையும் 15 லட்சம் போடுவார்னு சொன்னார். கருப்பு பணத்தை எல்லாம் எடுத்து நம்ம எல்லார் பேங்க் அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் போடுறேன்னு சொன்னார். அம்மன் ஜல்லி கூட இப்போ வரைக்கும் வரல. அதை செய்யாம இருந்துட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா, திமுக ஊழல் செய்து பெற்ற பணத்தை எல்லாம் நாங்கள் வாங்கி மக்களுக்கே திருப்பி கொடுப்போம் என்று. மக்கள் மிகச் சரியாக பதிலடி கொடுக்க போகிறார்கள். 40 இடங்களிலும் உதயசூரியனில் மட்டுமே முத்திரை குத்தி இந்த மண் உங்களை ஓட ஓட விரட்ட இருக்கின்ற மண். யாராலும் வெல்ல முடியாதவன் என்று புகழ் பெற்றிருந்த நெப்போலியன் தோற்று ஓடியது வாட்டர்லூ என்கின்ற யுத்தத்தில். அவனை தோற்கடித்த தளபதி படித்தது இங்கிலாந்திலே ஈட்டன் என்ற பள்ளியில். அப்ப பத்திரிகையெல்லாம் பெருசா எழுதினாப்புல நெப்போலியனுடைய தோல்வி ஈட்டன் என்ற பள்ளியினுடைய விளையாட்டு மைதானத்தில் தீர்மானிக்கப்பட்டது என்று. ஒன்றிய பாஜகவினுடைய தோல்வி திராவிட பாரம்பரியமிக்க தமிழ்நாட்டிலே இங்கே முடிவு செய்யப்பட்டு விட்டது ஏற்கனவே. உங்களுடைய முடிவு உங்களுடைய உரிமைகளை காப்பது என்றால் நாம் உதயசூரியனுக்கு வாக்களித்து நம்முடைய உரிமைகளை மீட்டெடுத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் முதலமைச்சருடைய பிறந்த நாளை ஒட்டி உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற கருத்துக்கள். ஒரு அண்ணனா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை, நான் வேலையை விட்டு 2008 வேலையை விடுறேன், 2019 தான் எம்பியாக வர்றேன். இடையில 12 வருஷம் வேலை இல்லாமல் இருக்கிறேன். ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு கேட்டால் என் வீட்டுக்காரரும் கேட்காமலே கொடுப்பாங்க, உடன் பிறந்தான் ஒருவன் இருக்கிறான் அவனும் கேட்காமே கொடுப்பான். இருந்தாலும் என்னுடைய தேவைகளுக்காக நான் ஒருவரிடம் சென்று கேட்கும் பொழுது எவ்வளோ சிரமப்பட்டிருப்பேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க அந்த இதுக்கேற்ற மாதிரியாக இன்னொருவரிடம் சென்று நம் தேவைகளுக்கு நிற்பது என்பது ஒரு பெண்ணிற்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதைத்தான் இன்னைக்கு நம்மளுடைய அண்ணனா, நீங்கள் யார்கிட்டையும் போய் நிற்க வேணாம், இந்த அப்படிங்க 1000 ரூபா மாதம் பிறந்த உடனே யார்கிட்டையும் போய் கேட்க வேணாம், உங்கள் செலவுக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பெண் குழந்தை இருக்கா, மேலே மருத்துவர் இன்ஜினியரிங் படிக்க வைக்கணுமா, அவங்க கணக்கில் 1000 ரூபா போடுறேன், அவங்கள படிக்க வைங்க. உங்களுக்கு ஆண் குழந்தை இருக்கா, இப்போ தமிழ் புதல்வன்னு கவலைப்படாதீங்க, அந்த பையனை படிக்க வைக்கணுமா, மார்க் எடுத்தால் போதும், அவருக்கு 1000 ரூபா போடுறேன். உங்களுக்கு மருத்துவமா, வீடு தேடி வந்து பார்க்கின்றோம். உங்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடியா, நாங்கள் இருக்கின்றோம். உங்களுக்கு தங்குவதற்கு வீடா, இப்ப சொல்றாங்க பிஜேபியில் வந்து இந்த திட்டத்தை வந்து நாங்கள் ஒன்றிய அரசிடமிருந்து காப்பி பண்ணிட்டோமா. யாருடைய திட்டத்தை யார் காப்பி அடிப்பது?
கலைஞர் கொண்டு வந்தார் குடிசை மாற்று வாரிய திட்டம் என்பது 1970. அப்ப தாமரைக்கு ஒரு இலை புல்லு பூண்டு கூட தாமரையில் முளைக்கல. இங்க கட்சியே கிடையாது. 1970s குடிசை மாற்று வாரியம் என்று குடிசைகளை எல்லாம் கான்கிரீட் வீட்டாக கொண்டு வரீங்க மாற்றுகின்ற திட்டத்தை முத்தமிழறிஞர் தலைவர் கொண்டு வந்தார். இப்பயும் சரி அப்படியே வச்சுக்கோங்க, உங்க பேர்ல தான் இருக்குது. பிரதமர் PM யோஜனா திட்டம் உங்க பேர்ல தான் இருக்கு, வச்சுக்கோங்க. ஆனா யார் நிதி கொடுக்குறா? நீங்க நிதி உங்களுடைய பங்களிப்பு 1.50 லட்சம் தான். 7.50 லட்சம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் நம்முடைய மாநில நிதியிலிருந்து தர்றாரு. பேரை மட்டும் நீங்க வச்சுக்கிறீங்க. அதை யாரிடம் இருந்து எடுத்தார்கள்? சமூக நீதிக்கான அத்தனை விஷயமும் கண்ணொளி வழங்குகின்ற திட்டம். ரோட்ராக்ட்ல இருந்து இப்ப நீங்க எல்லா இடத்துலையும் கேட்ராக்ட் அறுவை சிகிச்சை பண்றீங்க. உலகத்திலேயே கண்ணொளி வழங்குகின்ற அந்த திட்டத்தை சிகிச்சையை தமிழ்நாட்டிலே முதலாக 70 கொண்டு வந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் தான். அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வர்றது. தெரிஞ்சுக்கணும் நீங்க அதுக்காக தான் இன்னைக்கு நம்முடைய வேலை என்பது என்னென்ன உரிமையோடு தமிழ்நாட்டில் நாம் வாழ்கிறோமோ அதே உரிமையோடு தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்றால் நாம் அத்தனை வாக்குச்சாவடிகளிலும் 40 இடங்களிலும் 40லும் உதயசூரியனை வெல்ல வைத்து அந்த வெற்றியை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். நன்றி.